கும்ப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. கும்பம் அப்படின்னாவே மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத காரியத்தை மட்டுமே செய்ய துணிவாங்க. ஒண்ணு மனசாட்சி உறுத்துது அப்படின்னாக்கா, அது எவ்ளோ பெரிய வெல கொடுத்து எவ்ளோ நஷ்டமானாலும் சரி தேவையில்லன்னு சொல்லிட்டு விட்டு ஒதுங்கிடுவாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் குடும்ப பெருமைய காப்பாத்தணும்னு நினைப்பாங்க. அதே மாரி பெரியவங்கள ரொம்ப மதிப்பீங்க. சமுதாயத்துடைய நல்ல மாற்றத்துக்கு பாடுபடுவீங்க. இனிய வார்த்தைகளை பேசி இரும்பு கதவை கூட திறக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியசாலி. அன்பு தான் எல்லாமே. அன்பு ஒண்ணு இருந்துட்டா போதும். எதையுமே சாதிச்சுக்கலாம். அன்பாலயும், தன்னுடைய அணுகுமுறையாலயும் இரும்பு மாரி இருக்கவங்கள கூட நீங்க கரைச்சிருவீங்க. இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்கள் கொண்ட கும்ப ராசிக்கு தலைப்ப பார்த்திருப்பீங்க. 50 ஆண்டுகளுக்கு பிறகு கதவை தட்டக்கூடிய கஜகேசரி யோகம். கும்ப ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே பொருளி பேசக்கூடிய அளவுக்கு உயர்வா இருக்க போறீங்க. பொருளி பேசுதுன்னா உங்கள தப்பா பேசுறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. பயப்படாதீங்க. ஆல்ரெடி அவங்க பேசுறது பாத்தீங்கன்னாக்க என்ன சொல்றதுன்னா, எங்க நீங்க நல்லா இருந்தீங்களோ அப்படின்னு பேசுவாங்க. ஆனா இனி நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து வயித்தெரிச்சல்ல பேசுவாங்க. அப்படியாம்மா? நாங்க நல்லா இருக்க போறோமா? அது என்ன புதுசா இருக்குது கஜகேசரி யோகம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது என்னங்கிறது தெளிவா சொல்றேன். அந்த யோகத்தினால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். அதாவது கஜகேசரி யோகம்ங்கிறது ஆண்டியா இருக்கான் பாத்தீங்களா? அவங்களையவே அரசனாக மாத்தக்கூடிய யோகம். ஜோதிடத்துல நாங்க என்ன சொல்லுவோம்னா, இது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை மட்டுமே அள்ளித் தரக்கூடிய யோகம்னு சொல்லுவோம். இது எதனால உருவாயிருக்குன்னு தெரியுமா? 2 கிரகங்களுடைய இணைவின் காரணமா. நல்லது மட்டுமே செய்ய துணிந்த குரு பகவானாலயும், அழகுக்கு பெயர் போன சந்திர பகவானுடைய இணைவின் காரணமா இந்த கஜகேசரி யோகம் உருவாகியிருக்கு. சொல்லப்போனா இந்த வருஷத்துல முதல்ல உருவாகிருக்கக்கூடிய யோகம்ங்க. இந்த யோகத்தினால ஒரு மனுஷனுக்கு ஜாக்பாட் அடிச்சா எப்படி இருக்கும் அவனுடைய வாழ்க்கை நிலை? குப்பமேட்டுல இருக்கிறவங்க கூட திடீர்னு கோபுர உயரத்துல ஏறி அமருவாங்க இல்லையா? அந்த அளவுக்கு தான் யோகத்த கொடுக்க போகுது. அதிர்ஷ்டமான பலன்களை அனுபவிக்க போறீங்க. அதாவது கஜம் அப்படின்னாக்க யானைன்னு பொருளுங்க. கேசரி அப்படின்னாக்க சிங்கத்தை குறிக்கூடிய சொல். அதாவது பலம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய வனாந்தரத்துல சிங்கம் தனியா ராஜா மாதிரி செல்வாக்கோட இருந்தா எப்படியும் அப்படிதாங்க இந்த கஜகேசரி யோகத்துடைய பலனும் உங்களுக்கு இருக்க போகுது. அதாவது உங்களை சுத்தி எவ்வளவு பேர் வேணா இருக்கட்டும், அவங்க யாரா வேணா இருக்கட்டும், பணக்காரங்களா இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருக்கட்டும், இல்ல அரசாங்கமே அவங்க கையில கூட இருக்கட்டும். ஆனா எல்லாருமே அடக்கி ஆளக்கூடிய அளவுக்கு நீங்க தான் ராஜாவா இருக்க போறீங்க. அதுதான் இந்த யோகத்துடைய அதிர்ஷ்டமே. சோ இத காரணமா வச்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வாழ்க்கையில நிகழப் போகுதுன்னா, ஒட்டுமொத்த அதிர்ஷ்டத்தையும் குத்தகைக்கு எடுத்த மாரி உங்க வாழ்க்கை நிலை இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க பட்டுக்கிட்டு வந்த கஷ்டம், பெரிய அளவிலான துன்பங்கள் எல்லாமே உங்கள விட்டு விலகப் போகுது. "இவ்வளவு தாண்டா வாழ்க்கை முடிஞ்சுடா" அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தாலும் சரி. "அவன்லாம் எழுந்து வரமாட்டான். அவளுடைய வாழ்க்கையே முடிஞ்சுச்சு" அப்படின்னு மத்தவங்க நினைச்சிருந்தாலும் சரி. அதெல்லாம் இல்ல. நாங்க இருக்கிறப்போ அப்படிலாம் விட்டுட மாட்டோம். அப்படின்ற அளவுக்கு குருவும், சந்திர பகவானும் சேர்ந்து இந்த யோகத்தை உருவாக்கி கும்ப ராசிக்காரர்களை தலை நிமிர வச்சிருக்காங்க. இனிதான் உங்களுக்கு புதிய வாழ்க்கையே துவங்க போகுது. ஜாக்பாட் அடிச்சா எப்படிங்க ஒருத்தருக்கு திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட மழை பொழியுமோ, அந்த அளவுக்கு தான் இந்த யோகம் உங்களுக்கு நல்ல பலன்கள கொடுக்க போகுது. ஆனா, எங்க நடக்கும்? எப்ப நடக்கும்? எதனால நடக்கும்? யாரால நடக்கும்? அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியாது. ஆனா, நீங்க தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறக்கூடிய காலம். இந்த பொன்னான வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இந்த யோகத்தினால, இனி கும்ப ராசிக்காரங்க பல உயர் பதவிகளை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது தொழில் பண்றீங்க அப்படின்னா, வியாபாரம் பார்க்குறீங்க. என்ன துறைகள்ல வேணா இருங்க. என்ன வேலை வேணா செய்யுங்க. கூலி வேலை செய்தாலும் சரி, இல்ல குப்பையே பெருக்கினாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, அதுல முன்னேற்றம். தொழில் பண்றீங்களா? தொழில்ல முன்னேற்றம். உத்தியோக பணிகள் இருக்கீங்களா? பதவி உயர்வு கிடைக்கும். உத்தியோக உயர்வு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லயுமே சாதகமான பலன் கிடைக்க போகுது. ஆனா கிடைக்கிற வாய்ப்ப மட்டும் கும்ப ராசிக்காரங்க கரெக்ட்டா பயன்படுத்தினீங்க அப்படின்னா, இனி உங்க வாழ்க்கையில நீங்க அடிக்கிறது எல்லாமே சிக்ஸர் தான். ரன் எடுக்கிறதோ, ஓடுறதோ, ஓடிறதோ இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. யாரு கைக்கும் சிக்காத அளவுக்கு பால் சிக்ஸர் தான் அடிக்க போறீங்க. யாராலயும் உங்கள தடுக்கவும் முடியாது. உங்கள தொடவும் முடியாது. அண்ணாந்து பார்த்தாலுமே, அடடா! அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் உயர்வா இருக்க போறீங்க. ஆனா கும்ப ராசிக்காரங்க எந்த ஒரு வாய்ப்புமே தட்டி கழிக்கக்கூடாது. திரும்பவும் சொல்றது தான். அதிர்ஷ்டம் எப்ப வேணா வரும். யார் மூலியமா வேணா வரும். அது உங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால நீங்க கழுகு மாரி காத்துக்கிட்டு இருக்கணும்.
இந்த யோகம் அப்படிங்கிறது குருவும், சந்திரனும் இணைந்து குடுக்குறதுங்கிறதுனால, அதிகமான அதிர்ஷ்டம் உங்கள தேடி வரும். இந்த அப்பலாம் பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா? "குடுக்குற கடவுள் வந்து கூரிய பிச்சுக்கிட்டு கொடுப்பாருப்பா" அப்படின்னு. அந்த மாதிரி தான். உங்க வீட்டுக்கு கூரிய பிச்சுக்கிட்டு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா, அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்கள தேடி வரப்போகுது. இது நாள் வரைக்கும் கஷ்ட நிலைய மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருந்த நீங்க, உங்க நிலையில மாற்றம். உங்க வாழ்க்கை இப்படியுமே முடிஞ்சிருமா? அப்படின்னு நீங்க நெனச்சிருந்தா கூட சரி. அதெல்லாம் முடியாதுன்ற அளவுக்கும், நீண்ட கால இயக்கங்கள் எல்லாமே தணிய போகுது. இனிதாங்க உங்க வாழ்க்கை கும்பராசிகளுக்கு குதூகலமா இருக்க போகுது. இனிமே உங்க வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் பல நேர்மறையான மாற்றங்கள் உருவாக போகுது. அனைத்து முயற்சிகளிலுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் துணையா இருக்க போகுது. தொழில்லயும் சரி, வாழ்க்கையிலும் சரி வெற்றி பெற போறீங்க. நீண்ட காலமாக நீங்க பட்டுட்டு வந்த கஷ்டம், துன்பம், பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஒரே நேரத்துல நெறைய விஷயங்கள செய்வீங்க. அதுக்கு உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் வந்து ஆற்றலாக துணை வரப்போகுது. அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்குன்னா, தனிப்பட்ட வாழ்க்கையுமே மகிழ்ச்சியாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல உடைய ஆரோக்கியமும் வந்து ஒரு குறையும் இல்லாம சிறப்பா இருக்க போகுது. அதே மாரி பல்வேறு துறைகள்ல நீங்க விரும்பிய இடத்த அடைய போறீங்க. சொல்லப்போனா உங்களுடைய செயல்பாடுங்கிறது ஏனோ தானோலாம் இருக்காது. திட்டம் தீட்டி வெற்றி கொடியை நாட்டுவீங்க. பல வழிகள்ல அதிர்ஷ்டம் சாதகமா இருக்கிறதுனால, உங்க வாழ்க்கையில நேர்மறையான பலன்கள நீங்க நெனச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு அமைய போகுது. தொழில் துறையிலுமே உங்களுடைய மேல் அதிகாரிங்க உங்களுக்கு முழு ஆதரவ கொடுப்பாங்க. செல்வத்தையும் குவிக்க போறீங்க, லாபத்தையுமே குவிக்க போறீங்க. இதுல வந்து அதிகமான வெற்றி பெற போறீங்க. அதே மாரி காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகமாக போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப வந்து அந்யூனமா இருப்பீங்க. அந்த காதல் வாழ்க்கைக்கு உங்களுடைய 2 குடும்பத்தாரும் பச்சை கொடி காட்டுவாங்க. இந்த காதல் உறவு திருமண பந்தத்துக்குள்ள அடியெடுத்து வைக்க போகுது. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது திடீர் நிதி ஆதாயங்களையுமே தொழில்ல, வாழ்க்கையில வெற்றிய கொடுக்க போகுது. அதே மாரி இந்த பங்கு சந்தை, இல்ல ஆல்ரெடி ஏதோ ஒரு தொழில்ல வந்துட்டு வருமானத்த போட்டுட்டு ரொம்ப நாளா விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட, அந்த பழைய முதலீடுகள் இருந்து கூட அதிக வருமானம் இப்ப கிடைக்கும். பல்வேறு துறைகள்ல பெரும் வெற்றி கிடைக்க போகுது. வணிகர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா, பெரும் லாபத்தை பெற போறீங்க. வணிகத்தை விரிவு செய்வதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள தேடி வரப்போகுது. நிதி நிலையம் சீரா இருக்குது. இதனால உங்களுடைய சேமிப்பு அதிகமாக போகுது. பேங்க் பேலன்ஸ்லாம் பல டிஜிட்ல உயர போகுது. அதோட குடும்பத்தோட, சொந்த பந்தங்களுடைய விருந்து விசேஷ நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள போறீங்க. குடும்பத்துக்காக மகிழ்ச்சியான நேரத்த செலவழிக்க போறீங்க. அது ஒரு குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவி உறவுங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. நீ வேணாம், நான் வேணாம், அப்படி இப்படி எந்த ஒரு சங்கடங்கள் இருந்தாலும் சரி, அது எல்லாமே சட்டுன்னு மறைஞ்சிரும். உங்கள மாரி ஒரு தம்பதிகள வந்து யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு அந்யோன்யமா இருக்க போறீங்க. பிள்ளைகளுடைய செயல்பாடு உங்களுக்கு பெருமை சேர்க்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதி நெறைய திட்டங்களை தீட்டி செயல்படுத்த ஆரம்பிச்சுருவீங்க. அதே மாரி உங்களுடைய நிதிநிலை சீரா இருக்கிறதுனால, குடும்பத்தில இருக்க எல்லாருடைய தேவைகளையுமே பூர்த்தி செஞ்சு வைக்க போறீங்க. அழகு பார்க்க போறீங்க. புதுசா வீடு வாங்குறது, மனை வாங்குறது, சொத்து சேர்க்கிறது, ஆடை ஆபரணங்கள வாங்குறது. இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில கஷ்டத்த மட்டுமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இனி சந்தோஷத்த மட்டுமே பார்க்க போறீங்க. நீங்களே நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கனவுல கூட நெனச்சிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க போறீங்க. மனநிறைவோட, மன நிம்மதியோட இருக்க போறீங்க. இந்த பொன்னான நேரம்ங்கிறது உங்க வாழ்க்கையில செல்வம், புகழ், பதவின்னு எல்லா வகையிலுமே மகிழ்ச்சிய கொடுக்குதுங்க. சொல்லப்போனா அதிர்ஷ்டத்துடைய உச்சத்துல உங்கள உட்கார வச்சு அழகு பாக்குதுங்க இந்த கஜகேசரி யோகம். மேலும் இந்த யோகத்துடைய பலன் அப்படிங்கிறது மூத்தவர்களுடைய ஆதரவு பெற்றுக் கொடுக்கும். அவங்களுடைய வழிகாட்டுதல் கிடைக்க வைக்கும். செல்வம் குவியும், நிதிநிலை மேம்படும், காதல் வாழ்க்கை இனிமையா இருக்க போகுது. ஆல்ரெடி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவா இருக்கட்டும், உற்றார் உறவுக்காரருடைய உறவா இருக்கட்டும், வலுவா இருக்க போகுது. ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது. உங்களுடைய மனநலன் சிறப்பா இருக்க போகுது. இந்த கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது ஒரு அரிய நிகழ்வு தாங்க. இது உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வந்து, நீங்க செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுமே வெற்றிகரமா முடிச்சு வைக்குது. இந்த நேரத்த மட்டும் கரெக்ட்டா பயன்படுத்திச்சு கும்ப ராசிக்காரங்க அப்படின்னா, உங்களுடைய இலக்குகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதை வந்து அடைய முடியும். உங்க வாழ்க்கையில இப்ப வந்திருக்கக்கூடிய நேரம்ங்கிறது சாதாரண நல்ல நேரம் கிடையாதுங்க. பொற்காலத்துடைய தொடக்கம். புரியுதுங்களா? அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு முறை தான் கதவ தட்டும். அத பயன்படுத்திட்டா மட்டும் தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வரலாறாவே இருக்கும். ஒரு சில செயல்பாடுகள். அப்படிப்பட்ட உங்க வரலாறவே நீங்க எழுதக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்க கதவ தட்டியிருக்கு. அத பயன்படுத்தக்கூடிய வகையில பயன்படுத்துங்க. திரும்ப திரும்ப சொல்றது ஒண்ணுதான் கும்பராசிக்காரங்க, யாரையும் நம்பாதீங்க. எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, நீங்களே இறங்கி செய்யுங்க. நீங்க தொட்ட காரியங்கள் தொடங்கும். நீங்க இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வெற்றி பெறும். யார பாத்தும் பயப்பட மாட்டீங்க. எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. அத அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க. கொஞ்சம் கூட உங்கள மாத்திக்காதீங்க. புரியுதுங்களா? உங்களுடைய ஸ்டைல்ல அப்படியே வந்துட்டு மூவ் பண்ணுங்க. அதிர்ஷ்ட காத்து உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்கள சார்ந்தவங்களுக்கும் பலன் கொடுக்கும். புரியுதுங்களா? திரும்பவும் சொல்றேங்க. இந்த அதிர்ஷ்டத்தால கூலி வேலை பார்க்குறேன்.
ஒருத்தர் கீழ நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னாக்க, உங்களுடைய பணிகள்ல உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். தொழில்ல நஷ்டம் இல்லாத அளவுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும். பயணம் போறது விரும்பப்படுறவங்களுக்கு நீண்ட தூர விரும்பிய இடத்துக்கு போக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்க வாழ்க்கைய வந்து ஒட்டு மொத்தமா அந்த அதிர்ஷ்டம் மாத்தி குடுக்க போகுது. வேலையில இருக்கிறவங்களுக்கு விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலுமே முன்னேற்றம் கிடைக்க போகுது. வணிகர்களுக்கெல்லாம் நீங்க விரும்பிய முன்னேற்றங்கள் உங்கள தேடி வரும். உறவுகள்ல அன்பும், நெருக்கமும் அதிகமாகும். திருமண விஷயத்துல சாதகமான முடிவு கிடைக்கும். காதலர்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய உறவுகள்ல எதிர்பாராத நேர்மறையான திருப்பங்கள் அமையும். கணவன் மனைவி உறவு வலுவா இருக்க போகுது. சிறப்பா சொல்றேங்க. இரட்டிப்பு செல்வத்தையும், அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய நேரம். வேலை, வியாபாரம் எல்லாத்துலயும் பல சாதனைகளை புரிய போறீங்க. அதிர்ஷ்டம்ங்கிறது முழு பலத்தோட உங்க பக்கம் நிக்குது. வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டுல வந்து குடியேறணும்னு நினைக்கிறீங்களா? அதற்கான அனுமதி கிடைக்கும். சொல்லப்போனா சிறப்பான பலன்களால அரசியல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பல சாதகமான மாற்றங்கள் ஏற்பட போகுது. நீங்க விரும்பிய பதவிகளை இப்ப அடைய முடியும். கடினமான உழைப்புக்கான பலன்கள் முன்னாடி செஞ்சிருப்பீங்க. ஆனா, அப்போ வந்து உங்களுக்கு பலன் கிடைச்சிருக்காது. ஆனா, இப்ப அதற்கான பலன் உங்கள தேடி வரப்போகுது. செல்வம், செழிப்புன்னு எல்லாமே உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. உங்க வாழ்க்கை வந்து மிக சிறப்பா இருக்க போகுதுங்க. அமோகமான வாழ்க்கைக்குள்ள கும்பராசிகள் அடியெடுத்து வைக்க இந்த கஜகேசரி யோகம் துணை நிற்குது. சோ, இப்போ வரைக்கும் பார்த்தது கஜகேசரி யோகத்துல கும்பராசி இனி அனுபவிக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலன்களை பார்த்திருக்கோம். இப்ப தெளிவா தனிப்பட்ட முறையில நட்சத்திர பலன்கள பார்த்தோம் அப்படின்னாக்க, இன்னும் சந்தோஷம் இரட்டிப்பாகும் இல்லையா? அந்த வகையில கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உறுதியா இருந்து அத செயல்படுத்தி வெற்றி அடையக்கூடியவங்க. உங்கள பொறுத்தவரைக்கும், உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் வழக்கு எல்லாமே உங்கள விட்டு விலகப் போகுது. உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. அதிலும் உடல் ஆரோக்கியம் சீரா இருக்க போகுது. குழந்தைகளுடைய நடவடிக்கை உங்களுக்கு பெருமை சேர்க்கும். சிலர்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உயர்வான நிலைக்கு போக போறீங்க. கூட வேலை பார்க்கிறவங்கள குழி பறிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்க போறீங்க. அதுவே அலுவலக பணிகள பொறுத்தவரைக்கும் பதவி உயர்வும் உண்டு, சம்பள உயர்வும் உண்டு. மேல் அதிகாரிங்க உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க. நீங்க சொல்றத கேட்டு தான் நடந்துப்பாங்க. குடும்பத்திலயும் சரி, உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லயும் சரி, நிம்மதியான நிலை உருவாகுது. இந்த நேரத்துல குடும்பத்துடைய சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துது. வாழ்க்கை துணையும் உங்களோட ஆலோசனையை ஏத்து நடந்துப்பாங்க. அது உங்களுக்கு நிம்மதியான நிலையை உருவாக்கி கொடுக்குது. அதே மாரி பண வரவுல இந்த தடைகள் மறையுது. பணவரவுக்கு ஒரு குறையும் இருக்காது. அதே மாரி குடும்பத்திலுமே அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய தலைமையில ஏற்பாடாகும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வரன் கைகூடி வரும். அதே மாரி நீண்ட நாள் ஏக்கமாக இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் இப்போ வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து மாணவர்கள பொறுத்தவரைக்கும் டீச்சர்ஸுடைய அறிவுரை ஏற்று நீங்க செயல்படுவதனால, நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். இல்லம்மா நான் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்காக படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, அதுக்கு முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் முயற்சிக்கு ஏற்ற பலன் உண்டு. ஏன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துல உட்கார வைக்கும். மேலும் உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு. அனுதினமும் குலதெய்வத்த நினைச்சு வீட்ல தீபமேற்றி வழிபாடு செய்ய குறைகள் நீங்கும். செல்வ செழிப்பு மேலோங்கும். குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகும். அடுத்த சதயம் நட்சத்திரம். வாழ்க்கையோட சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி தொட்டதெல்லாம் வெற்றிதான். பணவரவு நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு மேலே கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சின்ன தடைகள் கூட இல்லாம வெற்றி அடைய போறீங்க. லாபம் அதிகமாக போகுது. குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் விலக போகுது. இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. அதே மாதிரி நண்பர்களால தக்க சமயத்துல உதவி கிடைக்கும். உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய ஆலோசனை ஏற்று நடந்துப்பாங்க. உடல்நிலையில முன்னேற்றம் உண்டு. குறிப்பா குரு பகவானால உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. எதிரிகளுடைய தொல்லைகள் எல்லாமே மறைய போகுது. எதிர்ப்புகள் இல்லாத நிலை உருவாகுது. தொழில்ல லாபம் உண்டு. பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் விலகுது. நினைச்சதை சாதிக்க முடியும். ஒரு சில வந்து புதுசா சொத்து சேரும். பிள்ளைகளுடைய செயல்பாடு உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். உழைச்சு உழைச்சு உயர்வே இல்லைன்னு நினைச்ச உங்களுக்கு பல நாள் கனவுகள் நனவாக போகுது. உறவுக்காரர்களுடைய மத்தியில, நண்பர்கள் மத்தியில மதிப்பு மரியாதை உயர்வுக்கு போகுது. அதே மாதிரி உடைய செயல்பாடுகள் வழக்கமான வேலைகள் கூட உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அதிகபட்சமான ஆர்வத்தை காட்டி படிப்பீங்க. எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்றவங்களுக்கு கட்டாயம் அரசு வேலை நிச்சயங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு. அனுதினமும் பிரத்திங்கிரா தேவியை வழிபாடு செய்ய தொல்லைகள் விலகும். பாதுகாப்பு உணர்வு மேம்படும். சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.
அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். சூழ்நிலை அறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு குரு பகவானால உயர்வு அதிகமாகும். நண்பருடைய உதவிங்கிறது தக்க சமயத்துல கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுதுங்க. பிள்ளைகள் வழியில உங்களுக்கு இருந்த சங்கடங்களும் மறையுது. குறிப்பா குரு பகவானுடைய பார்வையினால இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஏதாவது உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் அத அழகா சமாளிக்கக்கூடிய வகையில இனி சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது. அதே மாரி நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இது நாள் வரைக்கும் இருந்த சூழ்ச்சிகளை கண்டுபிடிச்சு அதுலருந்து உங்கள நீங்க பாதுகாத்துக்க போறீங்க. உத்தியோக பணிகள பொறுத்தவரைக்கும் பிரச்சனைகள சமாளிச்சுருவீங்க. நீங்க நெனச்சத சாதிச்சுக்க போறீங்க. வியாபாரத்துல வருமானம் அதிகமாகுது. சின்ன வியாபாரம் பார்த்தா கூட அதுல உங்களுக்கு ஆதாயம் கூடுதுங்க. குடும்பத்த பொறுத்தவரைக்கும் சுப நிகழ்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தினுடைய முழு ஒத்துழைப்பின் காரணமா நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. உங்களுடைய இனிமையான வார்த்தைகளால சமாளிக்க முடியாத பிரச்சனை கூட சாமர்த்தியமா சமாளிச்சிருவீங்க. கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க. கையில பணம் தாராளமா இருக்க போகுது. உங்களுடைய பல நாள் கனவுகள் இப்ப நனவாக போகுது. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதனால படிப்புல முன்னேற்றம் உண்டாகுதுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க. அனுதினமும் அனுமனை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகுதுங்க. செல்வ செழிப்பு மேலோங்குது. சுபிக்ஷம் உண்டாகுதுங்க. சோ தனிப்பட்ட முறையில பார்த்த நட்சத்திர பலன்களுமே இந்த அதிர்ஷ்டத்தினால சாதகமான பலன்கள் தான் உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறத உணர்த்தியாச்சு. இப்போ பொதுப்படியான பரிகாரங்க. ஒவ்வொரு சனிக்கிழமைகள்லயும் சனி பகவானை வழிபாடு செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு முறையாவது திருநள்ளாறு போயிட்டு வரணும். அதே மாரி எருக்கம் பூவை எடுத்து அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அர்ப்பணித்து வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கையில முக்கியமான காரியங்கள் எல்லாமே நடக்கும். எருக்கம் பூவவா? மா சிவபெருமான் அப்படின்னாவே வில்வ இலை தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா எருக்கம் பூவையும் சமர்ப்பிக்கிறது சிவபெருமானுக்கு உகந்ததுதான். அதே மாதிரி உங்களால எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் குரு பகவானையும் வழிபாடு செய்யலாம். அட்லீஸ்ட் வியாழக்கிழமைகள் தோறுமாவது குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்களால அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்ய இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்க வாழ்நாள் முழுக்க நிலைக்கும். அதே மாதிரி இதற்கு காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய வழிபாடும் முக்கியம் தாங்க. அவரை வழிபாடு செய்யனாக்க சந்திர பகவானவே அணிகலனாக அணிவிச்சிருக்கக்கூடிய சிவபெருமான ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வில்வலைகளால் அர்ச்சனை செய்து விபூதியால அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய நீடித்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும். வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் தாமதமும் இல்லாத நிலைத்த பெயரும் புகழுமோட வாழ்வாங்கு வாழ்வீங்க. திரும்ப சொல்றேங்க, 100% இந்த கஜகேசரி யோகத்தினால கும்பராசிகளுடைய வாழ்க்கை நீங்களே உட்கார்ந்து செதுக்குனா கூட இந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான வாழ்க்கையை செதுக்க முடியாது. அந்த அளவுக்கு யோகத்தின் உச்ச கட்டத்துல இந்த யோகம் உங்களுக்கு அதிர்ஷ்ட காத்த கதவை தட்டி இல்ல, ஒட்டு மொத்தமா கூரை எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு அடிச்சிட்டு இருக்கு. அதை பயன்படுத்துற வகையில பயன்படுத்திக்கோங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.